10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே நேரத்துக்காக நன்றி. இப்பொழுது கூட தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். தேர்வு எழுத போகிற பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷித்த தெய்வீக ஞானத்தினால் நீர் பிள்ளைகள் நிரப்புங்க ராஜா. வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி பிள்ளைகள் ஆயத்தத்தோடு கூட ஆண்டவரே தேர்வு எழுதுகிறாங்கப்பா. ஸ்தோத்திரிகள், நீர் கூட இருந்து நீங்கள் உதவி செய்வீராக. ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே, வெற்றியை கொடுப்பது நீர் மாத்திரமே. நீர் பிள்ளைகள் ஜெயத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த எக்ஸாம் ஹாலில் பிள்ளைகள் உட்கார்ந்து எழுதும் பொழுது நீங்கள் கூட இருங்கப்பா. படித்த எல்லாவற்றையும் நினைவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவர். அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே அதற்கு பதிலை நீர் நினைவுக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுத உதவி செய்யுங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் அவங்க விட்டு விடக்கூடாது அப்பா. அந்த கொஸ்டின் பேப்பரை தெளிவாக அவங்க பார்க்கணும்ப்பா. சில நேரத்தில் சில பிள்ளைகள் ஆண்டவரை இந்த கொஸ்டினை பார்க்கவில்லைன்னு சொல்லுகிறாங்க ஆண்டவரை. எஸ்அப்பா, அந்த எல்லா கேள்விகளும் சரியாக அவர்கள் பார்க்கும்படியாக எஸ்அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. அதை பார்த்து நல்லபடியாக ஆன்சர்ஸ் ஆண்டவரை எழுத உதவி செய்யுங்க. ஏற்ற பதில்களை எழுத உதவி செய்யுங்கப்பா. அதே போல் நல்ல நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கை கொடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக ஏசப்பா எழுதி முடிக்க உதவி செய்வீராக. நேரம் பத்தவில்லையே என்கிற அந்த காரியங்களை வேண்டாம் ஆண்டவரை. அப்பா, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாகவே ஆண்டவரை அவர்கள் எழுதி முடிக்க நீங்கள் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரிக்க. அதே போல் முக்கியமாக இந்த எக்ஸாம் டைமில் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பலவீனங்கள் வராதபடிக்கு சரீரத்திலையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வேத வசனத்தின்படியாய் நீர் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருங்க. அதே போல் சில நேரங்களில் சில எக்ஸாம் சென்டர்ஸ் கொஞ்சம் ஸ்கூலை விட்டு ஆண்டவரை அவங்க ரெகுலர் ஸ்கூலை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது சில பேரண்ட்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணுங்கிறது அறிந்திருக்கிறீர். ஏசப்பா, அந்த ட்ராவலிங்கில் நீங்கள் கூட இருங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்க. எக்ஸாம் ஹாலில் ஆண்டவரே ஏற்ற நேரத்துக்கு முன்பதாகவே அவங்க அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகவும், எந்த டைமில் நீங்கள் வரணும்னு சொல்லி அந்த ஸ்கூல் சொல்லியிருக்கிறாங்களோ, டீச்சர் சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்துக்கு முன்பதாகவே அங்கே கடந்து போகணும். அதே போல் எக்ஸாம் முடிந்து வீடு திரும்பும் பொழுதும் சுகபத்திரமாய் அவங்க வீடு திரும்ப கிருபை தாரும். பேரண்ட்ஸ் ஆண்டவரே அவங்க 2 வீலரில் வந்தாலும், காரில் வந்தாலும், இல்லை ஆட்டோவில் இல்லை பஸ்ஸில் வந்தாலும், எப்படி அவங்க பிரயாணப்பட்டு வருகிறாங்களோ உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும் ராஜா. ஏசப்பா, வழியில் எந்த விதமான டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு ராஜா ஸ்தோத்திரம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதர்கள் எப்பொழுதும் கூடவே இருக்கணும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளாம் செபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, அது ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. மற்ற சபையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் ஏசப்பா, உண்மை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் ராஜா ஏசப்பா, நாங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை ராஜா. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்கே யாராக இருந்தாலும், விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த வருஷம் ஆண்டவரே 10th 12th பிள்ளைகள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற நல்ல ஒரு ஆண்டவரே ஏசப்பா, they should come out as flying colors. ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சிறந்த மதிப்பெண்கள் அப்பா, அவங்க என்ன மார்க் எதிர்பார்க்குறாங்களோ அதை காட்டிலும் அதிகமாகவே நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேரண்ட்ஸ் என்ன ஆண்டவரே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, என் பிள்ளை இந்த மார்க்கு எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க கேல்குலேஷன் பண்ணி வச்சிருக்கலாம், அதை காட்டிலும் அதிகமாகவே ஏசப்பா நீர் மதிப்பெண்களை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பயம் இல்லாதபடிக்கு அந்த பயத்தை எல்லாம் எடுத்துப்படுங்க. எக்ஸாம் ஃபியர், ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் ஆண்டவரே அந்த எக்ஸாமை குறித்தான பயங்கள் சில பிள்ளைகள் இருக்கும். அந்த பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஒருவேளை சில சப்ஜெக்ட்ஸில் அவங்க வீக்காக இருக்கலாம். இந்த சப்ஜெக்டில் ஆண்டவரே நான் வீக்காக இருக்கிறேன்னு எப்படி இதில் மதிப்பெண்கள் வரும், எப்படி நான் எழுத போகிறேன்னு சொல்லி அவங்க நினைக்கக்கூடாதப்பா. அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க, ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஏசப்பா உதவி செய்வார் என்கிற அந்த தைரியத்தை கொடுங்க அப்பா. பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா. பிசாசு எந்த ஒரு பிள்ளையும் தொடாதபடிக்கு ராஜா ஸ்தோத்திரம் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆண்டவர் அவங்க எண்ணங்களை கொடுங்க. நல்ல தெளிவான ஆண்டவர் எண்ணங்களை கொடுங்க. தைரியத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா எங்களுக்கு நோக்கி பாருப்பா. அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரன் பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துவீராக. எல்லா துதிக மையமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதனால்
வாழ்க்கையில் இது வந்து ஒரு குரூஷியலான நல்ல ஒரு முக்கியமான ஒரு நேரம் தான் 10th எக்ஸாம். பட் இதுதான் எல்லாமே கிடையாது. நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸும் சரி பிள்ளைங்களும் சரி இதுதான் எல்லாமே அப்படின்னு இது கிடையாது. வாழ்க்கை என்பது இன்னும் நிறைய நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ இதில் வந்து உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போடுங்க. சின்ன வயசில் என்னோடய தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட். உன்னால் சில காரியங்கள் முடியும், கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, உன்னால் முடிந்ததை நீ செய், மற்ற காரியங்களை கடவுள் கருத்தில் ஒப்புக்கொடு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ் வேர்ட் டு த students, those who are writing your 10th and 12th exam, do your best and leave the rest to God. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, மற்ற காரியங்களை கர்த்தர் கடத்தில் கடவுள் கருத்தை ஒப்பு கொடுங்க, ஏசப்பா பார்த்துப்பார். அதே போல் பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து உங்களை பிள்ளைகளை வந்து என்ன பண்ணாதீங்க, ரொம்ப அவங்கள படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சில பேரண்ட் ரொம்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, 500க்கு நீ 500 வாங்கணும், இவ்வளோ வாங்கணும்னு சொல்லி அவங்கள ரொம்ப இக்கட்டான இதுக்குள்ளே அவங்கள புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும் நம்முடைய பிள்ளையுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அவங்க கிருபை என்னன்னு தெரியும். ஸோ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சில பிள்ளைங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண தான் படிக்கிறாங்க, அது வேறு விஷயம். நம்ம வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம பயமுறுத்தாதபடிக்கு என்கரேஜ் தம். ஸோ சொல்லுங்கள், இதுதான் வந்து இது லைஃப் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஸ்டெப்பு தான். இதுதான் வந்து எல்லாமே வாழ்க்கையில், இதுதான் எல்லாமே அப்படி கிடையாது. ஸோ தங்களால் முடிஞ்சது அவங்க பண்ணட்டும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவும் வராது, நமக்கு ஆசீர்வாதங்கள் வராது. வி ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குனால தான் சக்ஸஸ்ன்னு கிடையாது. ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் காட்ஸ் கிரேஸ். நம்மளுடைய உழைப்பு, கடின உழைப்பு தேவை, அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிளெஸிங்ஸும் நமக்கு தேவை. அதனால் டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட். ஐ விஷ் good success to all the children, those who are writing their 10th and 12th exams. God bless you.